ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டல் இன்கம் வர மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாகவும் நம்ம இதில் இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனகாபுத்தூர் அப்படின்ற இடம், அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. லேண்டும் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு, அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஹைஃபை ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் மாதிரி இருக்குது. இந்த இடம் 1200 சதுரடி லேண்ட் அமைஞ்சிருக்கு. 20 அடி ஃப்ரண்டேஜ், 60 அடி நீளம். இந்த பச்சை கலர் பில்டிங் தான் நம்ம பார்க்க வந்திருக்க பில்டிங். இன்றைக்கி மொத்தம் ஒரு கிரவுண்ட் லேண்டில் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ரெண்டாக பிரித்ததில் இவங்க வாங்கினவங்க 20 வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் பில்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 சதுரடி வந்து பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஒரு பூஜா ரூம் இருக்குது. பெரிய ஹாலாக இருக்கனால டைனிங் அதில் யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த 1 பெட்ரூம் ஹால் கிச்சன் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலும் ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்க மாதிரி அமைச்சிருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பார்க்கிங் பிளேஸ் அவைலபிளாக இருக்குது. போரு, சம்பு இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் மாதிரி உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பால்கனி இருக்குது. ஒரு 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட மாதிரி ஸ்பேசியஸான உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. பூஜா ரூம் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து 2 ரெஸ்ட் ரூம் வந்து அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டுடியோ டைப்பில் ஒரு 1 பெட்ரூம் ஹால் கிச்சன். ஸ்டுடியோ டைப்னால் ஹால் கம் கிச்சன் வரதான் ஸ்டுடியோ டைப் சொல்கிறாங்க. அந்த ஸ்டுடியோ டைப்பில் வர மாதிரி ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு ஹால் கம் கிச்சன் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில். இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு லேண்டும் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு. அதேமாதிரி பில்லர்லாம் ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் வேணால் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஓவர் டேங்க்கு உங்களுக்கு வச்சுருக்காங்க. டேங்க்கு இந்த பில்டிங் வந்து உங்களுக்கு நீங்கள் லோன் போடணும்னு நினச்சிங்கன்னா 90% வரைக்கும் நீங்கள் லோன் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ப்ராப்பர்ட்டி வழியாக இருக்குது அப்படின்றதையும் சொல்ல முடியும். 10% கையில் பணம் வச்சுருந்தீங்கன்னா போதும். மீதி வந்து 90% லோன் போயிடலாம் ஈஸியாகவே. இல்லை நம்ம ரெடி கேஷாக பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. இது வந்து ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கு. 20 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்கு. ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 7 வருஷம் ஓல்டாக இருக்குது. இதில் ரெண்டல் இன்கம் மட்டும் உங்களுக்கு மாதம் ஒரு 30,000 ரூபா வாடகை வர மாதிரி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89 லட்சம், 89 lakhs. ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. அனகாபுத்தூரில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. அப்படியே நியர்பை பஸ் டிப்போ ஆப்போசிட்டில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எவ்வளோ தூரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ், ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் நடந்து வந்துடலாம் இந்த வீட்டுக்கு. அந்த அளவுக்கு தான் இந்த பஸ் டிப்போக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. பட் அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் இங்கே ஒரு நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடலாம். அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஷேர் ஆட்டோ வந்து இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் வாக்கபிளில் ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஷாப்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே நியர்பை வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கடை வீதி மாதிரி ஃபுல்லாகவே பஜார் மாதிரி தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். உங்களுக்கு இங்கேருந்து ஒரு வெல்கோ சினிமாஸ் தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் வாக்கபிளில் சினிமா தேட்டர்ஸ் நியர்பை இருக்குது. இங்கேருந்து பல்லாவரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், குரோம்பேட் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், தாம்பரம் ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன்லேருந்து. இங்கேருந்து ஒரு 200 அடி பைபாஸ் வந்து, அதாவது தாம்பரம் டு மதுரவாயில் போகிற அந்த பைபாஸ் ரோடு இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் வாக்கபிளில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் சொல்ல முடியும். நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், இது மாதிரிலாம் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. நிறைய காலேஜ் கூட பக்கத்தில் இருக்குது. டெம்பிள்ஸ் வந்து நிறைய புராதன டெம்பிள்ஸ், ஒரு 1000 வருஷம் பழமையான சிவன் கோயிலெலாம் அந்த இடத்துலலாம் இருக்குது. நியர்பை சர்ச்சு, மாஸ்க் எல்லாமே கூட இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் இருக்குது. இபி லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் லைனு, சிங்கிள் ஃபேஸ் லைன் 2 இருக்குது. இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. மாஸ்க் எல்லாமே இருக்குது, சர்ச்சு மாஸ்க் எல்லாமே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை வந்து உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. 89 lakhs கிடைக்குது. யாருக்கு தேவைச்சாலும் அதுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.